நிச்சயமாக தேவ சமூகத்தில் எவ்வளவு தூரம் நாம் அமர்ந்திருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ அவரோட பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபுவினிடத்திலே அவருடைய சிநேகிதன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவரோடு உள்ள பழக்கம் எவ்வளவு தூரம் அதிகமாகுதோ நம்முடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடர. தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் இதெல்லாம் தொடரணும்னா நான் அவரை மெய்ப்பராய் என் முன்னாடி நிறுத்தி நான் அவரை தொடரணும். ஹல்லேலூயா. நான் அவரை தொடர்ந்து போனால் என்னை தொடர வேண்டியதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனை நன்மையை தொடர்றோம், நீ அவரை தொடரு, நன்மை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அதிசயம் சீமையினர் இம்மட்டும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் நடக்கல, அவர் தான் என்ன நடத்துறார் சொல்றார். ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் யாருமே இல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை நடத்துகிறீர். நீ சொல்லுங்க, நல்லவர்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை எழும்பட்டு. உம்மை போல் வேறு தேவனில் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, என் தேவனே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை நடத்துறாருங்கிற நம்பிக்கை இருக்குதா? அப்படியே நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்ன நல்லாதான் நடத்திட்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதைகள் என்பது எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்துகிறாரா என்று கேட்டால் இல்லை. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் நடத்துகிறார். இல்லை, நான் நடக்கிற பாதையில் அல்ல நீங்கள் நடப்பது, நீங்கள் நடக்கிற பாதையில் அல்ல நான் நடப்பது. ஆனா கர்த்தர் சில சிச்சுவேஷன்ஸை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை எதை புரிந்து கொள்ளணும்னா, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். என்னை எந்த ஒரு பாதையில கற்றுக்கொண்டு விட்டாலும் அந்த பாதை எப்படி பார்க்கணும்னா இது நன்மைக்காக. ஆமென். அதை சந்திப்பது அல்லது அதை ஃபேஸ் பண்ணுவது என்பது அது ஈஸி கிடையாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். கடந்த ஒரு சில மாதங்களாகி போகிற இடத்துல சொல்ல வைக்கிற ஒரு வார்த்தை, எல்லாரையும் நடத்துறது போல சில வேளை நம்மளை நடத்தாம நம்மளை கொஞ்சம் வித்தியாசமா நடத்துவார். ஆமென். மற்றவர்களுக்கெல்லாம் சில பாதைகள் ஈஸியா கடந்துருவாங்க. ஆனா நமக்கு சில பாதைகள் ஆண்டவர் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் பாருங்க. அவர் செய்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறார். யாரெல்லாம் எழுப்பினார்? யவீரு மகளை எழுப்புறார், லாசரு எழுப்புறார், விதவையின் மகனை எழுப்புறார். இந்த 3 வீட்டில் நடந்த அற்புதம் என்பது ஒரு அற்புதம். என்ன அற்புதம்? இறந்தவங்களை உயிரோடு எழுப்புறார். ஆனா இந்த 3 வீட்டில் கர்த்தர் செய்தது கொஞ்சம் வித்தியாசம். யவீரு வீட்டிலையும் இந்த விதவையின் வீட்டிலையும் இமிடியேட்டா செஞ்சார். அந்த வீட்டில் அழுகை என்பது ரொம்ப நேரம் போகல. அந்த வீட்டில் அழுகை என்பது ரொம்ப நாள் நீடிக்கல, கொஞ்ச நேரம். ஆனா லாசர் வீட்டில் அந்த அழுகை என்பது 4 நாட்கள் நீடிச்சு.
என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, யவீரு யாருன்னே தெரியாது, அந்த விதவையும் யாருன்னே தெரியாது. யவீரு கூட்டத்தோட ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் பார்க்க வந்தபோது ஓடி வந்து பாதத்தை பிடிச்சிட்டாரு. அவன் கண்ணீரை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டார். ஆண்டவர், நீ யாருன்னு கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணியான்னு கேட்கல, உனக்கு என்ன எனக்கு ஒன்று தெரியாது, ஒன்றும் சொல்லலை, கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டார் ஆண்டவர். எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு, எவ்வளோ ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க, அந்த ஜனத்தெல்லாம் உட்கார வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வீட்டில் போறாரு, பிள்ளை போகிற வழியிலே நியூஸ் வருது பிள்ளை இறந்து விட்டார்னு. ஆண்டவர் உடனே இமிடியேட்டா வீட்டுக்குள்ள போறாரு, பிள்ளை கையை பிடிக்கிறார், எழுப்பி விட்டார். அந்த விதவையின் பகலை பாருங்க, விதவை யாருன்னு தெரியாது, விதவை கேட்க கூட இல்லை, என் பிள்ளை உயிரோடு எழுப்புங்கன்னு கேட்கல, அவரா பார்த்து மனம் இறங்கி தொட்டு எழுப்பிட்டார். ஆனா இந்த மார்த்தாள் மரியாள் வீடை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பா இருந்த வீடு. யோவான் 10 எடுக்க வேண்டாம், யோவான் 11 இருக்கு, அவர் நேசித்திருந்த குடும்பம். அப்படிதான் இருக்கும். மார்த்தாள் மரியாள் லாசரு. அதுவும் பாருங்க, லாசரு வியாதியா இருக்கும் போதே மார்த்தாள் சொல்லி விடுறாங்க 2 பேரை. அவங்க வந்து இயேசுட்ட சொல்றாங்க, லாசரு வியாதி, உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு, அப்படிதான், உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு வியாதியா இருக்கிறான். அப்படி சொன்ன உடனே அவங்க கிட்ட கூட சொல்லல, அவங்க கிட்ட சொல்லி விட்டு இருந்தா கூட அவங்க மார்த்தாள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, 4 நாள் தாண்டி ஆண்டவர் வருவாரு, அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா அவங்க கிட்ட எந்த வார்த்தையை சொல்லாம சீஷர்களை பார்த்து சொல்றாரு, லாசரு மரிப்பான். ஆனா கர்த்தருடைய மகிமை, ஆண்டவர் இதை அவங்க கிட்ட சொல்லி விட்டு இருக்கலாமே ஆண்டவரே. சொல்லிட்டு அடுத்து 6வது வசனத்துல இப்படி இருக்கு, பின்னும் 2 நாள் அவர் அங்கேயே. இதுதான் புரியல, யாருக்கெல்லாமோ உடனே செய்றீங்களே, கேட்டா உடனே நான் நேசிக்கிறேன்றீங்க, கேட்டா நீ என் பிள்ளைங்கிறீங்க, கேட்டா எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்றீங்க, யாக்கோபே நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன்றீங்க, ஆனா எனக்கு மட்டும் என் ஆண்டவர் தாமதிக்கிறீங்க. ஆமே, இதுதான் பல நேரத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி. யாருக்குள்ளாமோ செய்யறாங்க ஆண்டவர். யவீரு வந்து கேட்ட உடனே வீட்டுக்கு போறாரு, விதவையின் வழியில பார்த்து, அது நகரத்தை தான், அதாவது கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை அடக்கம் பண்ண போறான், அதுக்கு முன்னாடி கை வச்சு எழுப்பிட்டார். ஆனா சிநேகிதன்றாரு, ரொம்ப பிடிக்கும்ன்றாரு, ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் உடனே போகாம அந்த வீட்டுல இன்னும் சொல்றோம்னா நல்லா அளவிடுறாரு. கண்ணீர் அதிகமாகுது. பல நேரத்துல நமக்கு இது புரியாது. ஆனா ஒரு நாள் இதை தியானிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டார். எல்லாருக்கும் இதை செய்ய மாட்டார். ஏன் இந்த வீட்டுக்கு மட்டும் இப்படி அனுமதிக்கிறார் தெரியுமா? யோவான் 11:5 ஒரு வார்த்தை இருக்கும், அவர் மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பா இருந்தார் என்று. ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது? அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, அந்த குடும்பத்தை நேசிக்கிறார். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல திரும்ப அந்த வார்த்தை எடுத்து ஏன் எழுதி இருக்கிறார் தெரியுமா? மற்ற எல்லாரையும் நேசிக்கிறார், உன்னை கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்பா உனக்கு மட்டும் இப்படி மட்டும் அனுமதிச்சிட்டு இருக்கிறாரு? ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், நீங்க தான் எல்லா ஆராதனைக்கும் போறீங்களே, நீங்க தான் எந்த மீட்டிங் வச்சாலும் போறீங்களே, 21 நாள் ஃபாஸ்டிங்னாலும் போய் உட்கார்ந்துறீங்க, இல்ல 40 நாள் ஃபாஸ்டிங்னாலும் போய் உட்கார்ந்துறீங்க, ராத்திரி கூட்டனாலும் போய் உட்கார்ந்துருந்தீங்க, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அப்பா சமூகத்துல போய் உட்கார்றியே, நாங்கெல்லாம் எப்போவாவது ஆலயத்துக்கு வரோம், எங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் இல்லை, உனக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதிக்கிறார்னு கேட்டா சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறார், என்ன ரொம்ப நேசிக்கிறார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறார். ஆமே, ரொம்ப நேசிக்கிறவங்க வாழ்க்கையில சிலது உரிமை எடுத்து செய்வாருங்க ஆண்டவர். ஆமே. இஸ்மவேல் பிறக்கும் போது பலி கேட்காத ஆண்டவர் ஈசாக்கு பிறக்கும் போது சொல்றார் எனக்கு பலி செலுத்துன்றார். என்ன ஆண்டவரே, இஸ்மவேல் பிறக்கும் போது கேட்க வேண்டியதான் ஆண்டவரே, ஆண்டவரே ஈசாக்கு பிறக்கும் போது கேட்கிறீங்க? இஸ்மவேல் குமாரன், ஈசாக்கு நேசகுமாரன். எல்லாரையும் நேசிக்கிறார், உன்னை கொஞ்சம் அதிக நேசிக்கிறார். எல்லாரையும் நம்புறார், உன்னை ரொம்ப நம்புறார் ஆண்டவர். ஆமே. சரி, ரொம்ப நேசிக்கிற குடும்பத்துக்கு ஏன் இப்படி செய்யணும்? அதான் என்ன ரொம்ப நேசிக்கிறார்ல, அப்ப ரொம்ப நேசிக்கிற குடும்பத்துக்கு ஃபர்ஸ்டா போய் செய்யணுமே, ஏன் தாமதித்து செய்கிறார்? தேவனுடைய செயல்கள் எல்லாமே ஆச்சரியமானது. சில வழிகள் நமக்கு புரியாது. இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார், எடுத்து வச்சு நடத்தணும்னு வந்த வார்த்தை வேற.
இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் ஒரு வார்த்தையை பேசி நடத்தின ஆராதனை, அதே வச்சு ஆராதனை நடத்தி செய்திக்குள்ளே போனச்சு. ஆனால் ஆண்டு இந்த வார்த்தையை பேச வச்சிட்டு இருக்கிறார். யாரோடு பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஆமென். ஆண்டவர் நீங்க ரொம்ப நேசிக்கிற குடும்பத்துக்கு ஆண்டவர் உடனே போய் செய்யணும். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அழுகு ஒரு நாள் ஓகே, 4 நாள் ரொம்ப அளவிடுறார். ஆண்டவர் என்ன ரொம்ப அளவிடுறாருன்னா அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறார் மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. என்ன ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? இப்படி சில நேரத்தில் நம்ம கேட்போம், என்ன ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டீங்களா? அவன் மலையாளத்தில் ஒரு பாட்டு நாங்க இப்படி பாடுவோம். என்ன பாட்டு? அந்த பாட்டு மறந்துச்சு. என்ற முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனிஞா தெய்வத்தின் மிழி நீர். என் முகம் வாடிச்சுன்னா அவர் முகமும் வாடும். என் கண்ணில் கண்ணீர் வந்தா அவர் கண்ணிலையும். ஏங்க 41 அதிகாரம் யோபு சோதனையில் இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? நம்ம பல நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? யாக்கோபு போல என் வழி உமக்கு மறைவாயிற்று ஆண்டவரே. ஏசாயா 40வது அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். என் வழி உமக்கு மறைவாயிட்டோ, என்ன உங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே? என்ன நீங்க பார்க்கலையா ஆண்டவரே? ஆண்டவர் கூப்பிட்டு யாக்கோபை பார்த்து, ஏ யாக்கோபே, உன் வழி எனக்கு மறைவா இல்லை, என் வழிதான் உனக்கு தெரியல என்றார். நான் உன்னை ஏன் இப்படி நடத்துறேன் தான் உனக்கு புரியல என்றார். எதையுமே தேவன் ஒரு காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். ஏன் இந்த லாசர் வீட்டில் இப்படி அனுமதித்தார்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யவீரு வீட்டில் நடந்த அற்புதத்திற்கும் அந்த விதவையின் வீட்டில் நடந்த அற்புதத்திற்கும் லாசருவின் வீட்டில் நடந்த அற்புதத்திற்கு வித்தியாசம் உண்டு. யவீருவின் வீட்டிலையும் அந்த விதவையின் வீட்டிலையும், எல்லா வீட்டிலையும் மரித்தவனை உயிரோடு எழுப்புறார், உண்மைதான். ஆனால் யவீரு வீட்டிலையும் விதவையின் வீட்டிலையும் நடந்தது அற்புதம். லாசர் வீட்டில் நடந்தது மகிமை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அற்புதம் அல்ல உன் லைஃப்ல கர்த்தர் செய்ய விரும்புவது. கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று நம்புறவங்க மாத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடிந்தவர்கள், ஸ்தோத்திரம் செலுத்த முடிந்தவர்கள். அவர் அனுமதித்த சூழ்நிலைகளுக்காக, அவர் உன்னை சந்திக்க வைக்கிற சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்து சபையே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுவீங்களா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா. தெரிந்தவர்களே கூட சேர்ந்து வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா எதுவும் இல்லை. இயேசுவால் கூட. அப்படி எழுப்பி நிற்பீங்களா ஒரு சில நிமிடங்கள்? எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்த முடியும்? இந்த பகல் நேரத்தில் என்ன செய்ய போறான ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக கர்த்தருடைய நடத்துற பாதைக்காக இந்த வார்த்தையை சொல்லி நடத்தும்படி ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். நீ என்னை நம்பி நடன்றார் ஆண்டவர். உன்னை நடத்துற பாதை நன்மைக்கு என்பது. எத்தனை பேர் 2 கரங்களை முடிந்தால் உயர்த்து உண்மையா நன்றி செலுத்த முடியுமா? இவ்வளவு நாள் கேள்வி கேட்டுட்டு ஆண்டவரே புலம்பிட்டேன் அப்பா, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீர் என்னை நன்மையாகவே நட. இன்று சிலது புரியாது சகோதரி, இன்று சிலது புரியாது சகோதரா, ஆனா நீ நம்பி நடந்து பார், நீ நம்பி ஸ்டெப் எடுத்து வச்சு பார். ஒரு நாள் வரும்போது நீ சொல்லுவார், இதற்காகவே தேவன் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தார், இதற்காகவே தேவன் என்னை மட்டும் நடத்தினார். உன்னை சில பாதையில நடக்க வைக்கிறது 4 பேருக்கு கர்த்தர் யார் என்பதை காண்பிக்கும்படியாக.
உன் நிமித்தம் கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தும்படியாக, அவர் உன்னில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ள வைக்கும்படியாக, உன்னோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல என்பதை அறிந்து கொள்ளப்படுவதாக. உன் கூடாரத்தில் வேற யாரை அவர் நம்பல, உன்னை நம்பினார். உன் சகோதரர்களில் வேற யாரை நம்பல, உன்னை கர்த்தர் நம்புகிறார். எத்தனை தேவ பிள்ளைங்க இந்த பகல் நேரத்தில் நன்றி செலுத்த முடியும்? என்ன நம்பி நீங்க நடத்துற பாதைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னை நடத்துவீராக, நீர் என்னை நடத்துவீராக. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர்களை பலப்படுத்துவார், தேவ ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். இது ஒரு புதிய பலத்தினருடைய இடைக்கட்டுப்படி. இது ஆவியான உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ நிற்கும்படியான ஒரு தேவ பல, நீ நடக்கும்படியான ஒரு தேவ பல, உன்னை திடப்படுத்துகிற ஒரு தேவ பல இது உன்னதத்திலிருந்து உண்மையில் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ நில்லு, நீ நின்று கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்க்க போகிறாய். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். ரிபாலா அந்தலர லிகாராபாலா லேப்ரோ பாபா ஷாத்துலரோ ரிகா. நம்புறியா சபை, நம்புறியா சபையே, நம்புறீங்களா சகோதரா, நம்புறீங்களா சகோதரி? என் தகப்பன் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்க்க வைத்தது ஒன்று, நீ இழந்தது ஒன்று வீணல்ல. உன் கைவிட்டு போன சிலதை குறித்து கலங்காதே. சவுல்ட்ட சொல்ற, நீ தரித்து நில், நீ தரித்து நில். நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறேன். சில உள்ளத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் கேள்விகளுக்கான பதில தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கேள்விகளுக்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி, என் ஆண்டவர் என் குடும்பத்தில் என்ன மட்டும் இப்படி நடத்துறீங்க? ஆண்டவர் முதல் சொல்ற வார்த்தை, உன் குடும்பத்தில் ஒன்னதான் அவர் ரொம்ப நம்புறார். உன் குடும்பத்தில் ஒன்னதான் கர்த்தர் ரொம்ப நம்புகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் ஒன்னதான் ரொம்ப நம்புகிறார். இந்த வார்த்தை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் நான் ஒன்னதான் நம்புறேன்பா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. என் கூட சேர்ந்து, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடா, சொல்லுங்க, உம்மால் கூடாது. ஓ இயேசுவால், இயேசுவால் கூடாது. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை. என்ன வந்தாலும் நம்புற ஆண்டவரே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. இயேசுவால், இயேசுவால் கூடாது எதுவும். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை போல புரிந்து கொள்ள இல்லையே, உம்மை போல அரவணைக்க நீர் போதோ, நீர் போது என் வாழ்விலே ஏசையா. ஒரு மகந்தலரகபலோ நீர் போ, நீங்க போதாண்டோ, நீ நன்னாதாப்பா நடத்துறீங்க, நீர் எல்லாவற்றையும் வருகிறீங்க. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டால் என் தேவனை பின் செல்வே. ஓ எனது காரணத்தை சொல்லுங்கள். அகலாள உயரமாய், ஆழ உயரமாய்
அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். நம்புறீங்களா? என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துன்பம், அவர் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஓ, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஓ, என்றுமே காத்திடுவா என்று. எல்லாரும் கண்களை மூடி இப்போ 2-3 நிமிடங்கள் உங்கள் இருதயம் திறந்த ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுக்கும்படி ஏவப்படுறேன். ஒன்னே ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நிற்க பலன் தாங்கப்பா, நிற்க பலன் தாங்க. பாதையை மாத்துங்கன்னு கேட்காதீங்க. நீங்க நடத்துற பாதையில நிற்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எனக்கு இப்படி இப்படி செய்யுங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருக்கிறார். தீமைக்கல்ல அவர் உன்னை நடத்துவது. உன்னை விட்டு சில வஸ்திரங்கள் உரிந்தது யோசேப்பே. உன்னை அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது யோசேப்பே. உனக்காய் ஒரு வஸ்திரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உனக்காய் தேசத்தில் ஒரு வஸ்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின சில நன்மை நீ பார்க்கும்படி சில காரியத்தை நீ இழந்திருக்கிறாய். அதை குறித்து நீ கலங்காதே. உன் காயங்கள் அவருக்கு தெரியும். நீ எதுல அழுகிறாய் என்பது அவருக்கு தெரியும். நீ எதுல உடைந்திருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். செய்யணும் என்று எதிர்பார்த்து சொல்லுங்க. நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி, உங்க முகத்தையே, உங்க முகத்தையே அற்புதம் செய்யுங்க வாழ்க்கையில. உண்மைதான், உண்மைதான் நம்பி இருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்க வாழ்க்கையில. உண்மைதான், உண்மைதான் நம்பி இருக்கோம். கேளு சபை, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. பாருங்க என் தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஓ, அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உண்மைதான், உண்மைதான் நம்பி இருக்கோம் இயேசுவா. உண்மைதான் நம்பி இருக்கிறோம். உண்மையன்றி இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமை. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே. Thank you Jesus. இயேசு கைவிடவே. ஆண்டவரே, அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட அந்த நம்பிக்கை நீர் புதுப்பிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே.
என் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைக்கு ஏதுவாகவே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறது அற்புதம் அல்ல, மகிமை வெளிப்படுத்துவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Holy Spirit. நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் அர்ப்பணிக்கிறோம். அடியானை மறித்து கர்த்தர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிரசன்னத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்பி நடங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் குறித்த காலத்தில் சிலவைகள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் குறித்த காலத்தில் எல்லாமே நடக்கும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உலகத்துக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இந்த காலத்துக்குள்ள நடந்தா உண்டு, இந்த காலத்திற்குள்ள இது நிறைவேறினா உண்டு. அதனாலதான் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பு வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, 4 நாள் ஆயிட்டு. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு வழக்கம், ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கைன்னா, ஒருத்தங்க மரித்து 3 நாட்கள் அந்த சரீரத்துக்கு மேலதான் அந்த ஆவி சுத்திட்டே இருக்கும்ட்டு அவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை. இப்ப மார்த்தாளும் மரியாளும் என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஒரு நாளுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட சுத்திட்டு இருக்கிற ஆவி பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்கலாம். இப்போ அவங்க கால்குலேஷன்லாம் தாண்டிடுச்சு. இப்ப 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, இனி எங்க போய் அந்த ஆவியை பிடிச்சு? ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த ஒரு தெளிவு இருக்கும். நான் குறித்த காலம் அல்ல, மனுஷங்க குறிக்கிற காலத்திலும் அல்ல, என் கர்த்தர் குறித்த காலத்தில் எனக்கானது நடக்கும். ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கும் போதே, இன்னைக்கு கூட வாசிச்சோமே வாக்குத்தத்தமா இல்ல, ஆதியாகமம் 12:2 அந்த வார்த்தையை கொடுக்கும் போதே ஆண்டவர் 2 காரியத்தை பிக்ஸ் பண்ணிட்டார். என்ன பிக்ஸ் பண்ணிட்டார்? இந்த வார்த்தை எப்போ நிறைவேற வேண்டும் என்பதை பிக்ஸ் பண்ணிட்டார். 2வது ஒரு காரியம் அவருக்கு தெரியும், இது நிறைவேறும் போது ஆபிரகாமின் சரீரமும் சாராளின் சரீரமும் செத்து இருக்குங்கிறதும் அவருக்கு. அதனாலதான் அந்த சரீரம் செத்த நிலையிலே வந்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது முதல் சொல்ற வார்த்தையே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படிதான் பேசுவார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றானா, இப்ப நான் பேச போறது ஆபிரகாம் உடனே அக்செப்ட் பண்ணுவார்னு கிடையாது. அதனாலதான் 12வது அதிகாரத்தில் ஆமேன் என்று சொல்லி புறப்பட்ட ஆபிரகாம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதே வார்த்தையை பேசும்போது அவன் முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஏன்னா இப்ப சரீரம் செத்து இருக்கு, வயதாயிடுச்சு, இப்ப நம்ப முடியல. ஆபிரகாம் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்ற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமே, உனக்கு வயசாயிடுச்சுன்னு என் வார்த்தை நிறைவேறாமலாம் போகாது, என் வல்லமையிலே நான் சொன்ன வார்த்தை நடக்கும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளைங்க ஒரு காலத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, நம்ம பலனை பார்த்து தேவனுடைய வார்த்தை இனி நடக்காது அப்படின்னு நம்மளே குறுக்க கூடாது. நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் நேரத்தில் உங்கள் நடுவில் பேசும்படி ஆவியானவர் நினைப்பூட்டின ஒரு வசனத்தை வைத்து சில காரியங்களை உங்கள் நடுவில் நான் பேசி செபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 17வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 17வது சங்கீதத்தின் 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஜெபித்த ஜெபங்களில் ஒரு முக்கியமான ஜெபம் இது. அழகான வார்த்தை. கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தை கொண்டு என்னோடு கர்த்தர் இடைப்பட்டார். இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாளில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதே வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இந்த ஜெபம் என்னவென்றால், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி அதனுடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என் வாழ்வில் அலையாதபடிக்கு என் வழிகள் நன்றா இருக்க நான் நடக்க வேண்டியது என் வழிகளில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்கணும். ஹல்லேலூயா. என் வழி, அதாவது தேவன் எனக்கென்று சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நித்திய கானானுக்குள் போகிறது வரையில், எப்படி எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் அந்த கானானுக்குள் போகிறது வரையிலும் அவர்களுக்கு என்னென்ன கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் தங்கள் வழிகளில் நடக்கல, அவர் நடத்தின வழியில் நடந்தார்கள். ஆமென்.
அதே போல இந்த பூமியின் வாழ்க்கை முடித்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய கானானுக்குள் போகிறதுக்குள்ளாக நமக்காக சிலவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இவைகளை நான் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் என் கண்கள் பார்க்க சுதந்தரிப்பது மாத்திரமல்ல, சுதந்தரிப்பது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் சபைக்கு இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, என் வழிகளில் நான் நடக்கக்கூடாது, அவர் வழிகளில் நான் நடக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே என் கால்கள் வழுவாதபடிக்கு, நான் அலையாதபடிக்கு என்னை உம்முடைய வழிகளில். ஆமென். நம்ம பொதுவா ஜெபிக்கிறது, ஆண்டவர் என் வழியை சரி பண்ணுங்க, அப்படிதான் ஜெபிப்போம். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் என் வழியில நடக்காதபடி உம்முடைய வழியில் நடக்க என் கால்களை உறுதிப்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஒரு வார்த்தையை சொல்லி நான் வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். வாழ்க்கையில அலையாமல் தேவன் நியமித்த பாதையில் நான் சரியாய் நடப்பேனே ஆனால் எனக்கு குறிக்கப்பட்டவைகளை குறித்த காலங்களில் என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நான் அலைந்து கொண்டே இருப்பேன். ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை, துருத்தி தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆகார் தன் வழியில் போகிறான். அந்த வழியில் போன ஆகாருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி தீந்துடுச்சு. தண்ணி தீந்தவளுக்கு நீரூற்று இருப்பது தெரியவில்லை. ஏன்னா தன் வழியில் அவளா தேடுகிறாள். அவளாய் தேடி அங்கும் இங்கும் அலைந்து, பைபிள் சொல்லுது அவள் அலைந்து திரிந்தாள் என்று. அலைந்து திரிந்து இப்பொழுது என்ன சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேல வாழ முடியாதுங்கிற சிச்சுவேஷன் ஆகி பிள்ளைய ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஓரமா பிள்ளை சாகுறதை பார்க்க கூடாம ஒரு பக்கமா வந்து ஓன அழுறா. அழும்போது கர்த்தர் இப்பொழுது சத்தத்தை கேட்டு ஆகாட்ட வந்து பேசுறாரு, பிள்ளை இருக்கிற இடத்தில் அவன் அழுகின் சத்தத்தை நான் கேட்டேன்றார். கேட்டுட்டு அவர் நீரூட்டை திறக்கவில்லை. பைபிள் சொல்லுது அவர் ஆகாரின் கண்களை திறந்தார் என்று. அப்படிதானே இருக்குது ஆதியாகமத்துல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்க எடுத்தவங்க ஆதியாகமம் ஜீசஸ் 21வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் சொல்லப்படும், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கூப்பிட்டு பேசிட்டு 19வது வசனத்தை வாசியுங்கள். கண்களை திறந்தார். துருத்திய திறக்கல, நீருட்டை திறக்கல, கண்களை திறக்கிறார். அப்போ அங்க என்ன ஏற்கனவே இருக்குதுன்னா, அந்த தண்ணீர் துறவு ஏற்கனவே இருக்குது. ஆனா ஆகாரால அதை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் தன் வழியில் நடந்துட்டு இருக்கிறார். தன் வழியில் நடக்கிறது வரையிலும் தேவன் ஆயத்தம் பண்ணதை என்னால பார்க்க முடியாது. எப்பொழுது அவர் சமூகத்தில் அமர்ந்து என் கால்கள் அவர் வழியில் நடக்க துவங்குகிறதோ, இல்லாத இடத்திலும் சில அற்புதங்களை என் கண்களில் கர்த்தர் காணப்படி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சபை, இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். எனவே தான் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் ஜனத்தை பார்த்து எழுதும்போது இப்படி எழுதுகிறார். 81வது சங்கீதத்தின் 13வது வசனத்தை இப்படி வேதனையோடு சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். எனக்கு செவி கொடுத்து என் பிள்ளைங்க என் வழியில நடந்தாங்கன்னா நலமா இருக்கும். அப்படி நடக்கும்போது என்ன நடக்குமா? 14:16 இப்படி சொல்லப்படுகிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். 16வது வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்ப என் வழிகள், அவருடைய வழியில் என் கால்கள் ஸ்திரப்படுமானால், தாவீது அதுதான் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அலையாதபடிக்கு, நான் அலைந்து தெரியாதபடிக்கு. தாவீதின் வாழ்க்கை நமக்கு தெரியும். அவனை சிறு வயதிலிருந்தே யாருமே அவனை பெரிதாக பார்த்தது கிடையாது. 7 பேருக்கு நல்ல பொசிஷன் வீட்டில் இருக்கும்போது இந்த தாவீதை மட்டும் காட்டுக்குள்ள அனுப்பி விடுகிறார். ஆனா தாவீது அதை ஒரு பொருட்டா நினைக்கல, அதை ஒரு வேதனையா நினைக்கல. தகப்பனும் தாயும் தன்னை கைவிட்டதையும் வேதனையா நினைக்கல. அவர் எதை மட்டும் பெரிதா பார்க்கிறானா? கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறார், கர்த்தருடைய வழியை பெரிதா பார்க்கிறார். அந்த தாவீதை வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஜெயமாய் கர்த்தர் மாற பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தை பேசும்போதே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் இன்னைக்கு நடக்கிற வழி என் வழியில் நடக்கிறேனா அல்லது கர்த்தருடைய வழியில் நடக்கிறேனா? கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது என்ன காரியம் உண்டாகும் என்றால், கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல உண்டாகும்.
நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவருடைய பாசமும் அவருடைய பிரியமும் நம்ம மேல இருக்கும். அவருடைய பிரியம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நாம் சுதந்தரிக்க வேண்டியதை கர்த்தர் நம்முடைய கரத்துல சுதந்தரிக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதுதானே யோசுவாவும் காலேபும் இப்படி சொல்லுகிறார்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு, ஆமென், வேவு பார்த்து வந்தவர்களில் 10 பேர் அதை சுதந்தரிக்க முடியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போது யோசுவாவும் காலேபும் நின்று ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. எப்பா, கர்த்தர் மட்டும் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா அங்க எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சுதந்தரிக்க வேண்டியதை நம் கரத்திலே கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் வைத்ததை ஒரு தேவ பிள்ளை சுதந்தரிக்கணும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் வைத்திருக்கிறதை சுதந்தரிக்கணும். ஆமென். அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் தேவன் நமக்காய் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்த்து வைத்தது எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டு நடக்கிற வழியில் அல்ல அவர் கானானை உருவாக்கினது. அவர்களை எகிப்திலிருந்து மீட்கிறதற்கு முன்பாகவே மோசே கொண்டு சொல்ற அவர் பார்த்து வைத்த கானான். ஏற்கனவே பார்த்து வச்ச நன்மையதான் தம்முடைய ஜனத்துக்கு பார்க்க வைக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில நான் எதை பார்க்க போறேன்? எனக்கு அவர் பார்த்து வைத்தது தான் பார்க்க போறேன். அவர் பார்த்து வச்சதை தேவ பிள்ளைகள் பார்க்கணும். ஹல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போறார்? நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுது. அப்ப அவர் பார்த்தது தான் நம்மளை பார்க்க வைக்க விரும்புகிறார். அவர் பார்த்ததை நான் பார்க்க அவர் பாதையிலே நான் நடக்க வேண்டும். ஆமென். அவர் பாதையில் நடக்கிறவன், நேரம் போகிறபடி நான் செய்திக்குள் போக விரும்புகிறவன். அவர் பாதையில் நடக்கிறவன் தான் அவருக்கு பிரியமானவன். அவருக்கு பிரியமானவனிடத்தில் வெளிப்படுகிற 2 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு பிரியமானவர் என்ன செய்கிறான்? ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 48:14. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவன் செய்கிற காரியம், பிரியமானவன் இஷ்டம் போல வாழ மாட்டான், பிரியமானவன் இஷ்டம் போல போக மாட்டான். பிரியமானவன் பாபிலோன்ல எதை செய்வான் என்றால் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு எது பிடிக்குமோ, அவர் எதை விரும்புகிறாரோ, எது செய்தால் என் தேவனை பிரியப்படுத்துமோ அவைகளை மட்டுமே பாபிலோனில் அவன் செய்து கொண்டிருப்பான். பாபிலோன் என்பது உலகத்திற்கு அடையாளம். பாபிலோன் என்பது எகிப்திற்கு அடையாளம். நாம் வாழுக இந்த உலகத்திலே அவருக்கு பிரியமானவன் என்ன செய்வான் தெரியுமா? அவருக்கு சித்தமானதை செய்வான். அவருக்கு சித்தமானதை செய்கிற அவன் பாத்திரம் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? அவன் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும்னா முதல்ல அவர் செய்ததை நான் நினைக்கணும். ஹல்லேலூயா. எலிசாவை வந்து தெரிந்தெடுக்கும் போது எலிசாட்ட சொல்றார், வா என் பிறகு வான்னு சொல்லிட்டு எலிசாவின் மேல போர்வை விரிக்கும் போது எலிசா உடனே வந்து எலியாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் என் தகப்பன் வீட்டு வர போயிட்டு என் தகப்பனையும் தாயையும் முத்தமிட்டுட்டு வருகிறேன் என்று சொன்னதும் இருக்கிறவன் முத்தமிட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனவன் ஊருக்கெல்லாம் விருந்து வச்சுட்டு பை சொல்லிட்டு எங்க போறார்னா எலியாவுக்கு பின் சென்று தன் இஷ்டம் போல நடக்கல்ல, எலியாவுக்கு ஊழியம் செய்ய பின்தொடர்கிறான். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் செய்ததை யார் அதிகம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கள் இஷ்டம் போல நடக்க முடியாது. அவர் செய்ததை நினைக்கிறவனுக்கு தன் இஷ்டம் போல நடக்க முடியாது. அவர் செய்ததை நினைக்கிறவன் அவர் பின்னாக போவான். அவருடைய வழியில அவன் கால்கள் துடிக்கும், அவருக்காக செய்ய துடிக்கும். பாருங்க, லூக்காவிலே அவன் சுவிசேஷங்களில் ஒருவனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 10வது அதிகாரத்துல வழி அருகே ஒரு குருடன் இருக்கிறான். நன்றாய் கவனிங்க. அவன் வழி அருகே ஒருத்தன் இருக்கிறான், பர்த்திமேயு என்கிறவன். பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லா நாளுமே அவன் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து பிச்சை கேட்பான். 3 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. நான் இந்த மார்க் 10வது அதிகாரத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு
திடீர்னு ஒரு நாள் எப்பொழுதும் இல்லாத ஒரு சத்தம் அன்னைக்கு கேக்குது. அந்த சத்தம் கேட்டதும் பக்கத்துல போறவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கிறா, இங்க என்ன சத்தம்? உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இயேசு இந்த வழியாய் வருகிறார். இது தெரிந்ததும் இந்த தருணத்தை சரியா பயன்படுத்துறான். சரியா பயன்படுத்தி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறான். பொதுவாக பிச்சைக்காரங்க எப்படி கூப்பிடுவாங்க? கரெக்டா கூப்பிடுறீங்களே, அம்மான்னு கூப்பிடுறான். அப்பா இப்பெல்லாம் அட்வான்ஸ் டேடி மம்மின்லாம் கூப்பிடல, ஜிபேயோட தான் வராங்களாமே. இப்ப அவ்வளவு அட்வான்ஸ் ஆகி, அப்போ இவ எல்லாரையும் எப்படி கூப்பிடுவா? அம்மா அப்பா. ஆனா இவரை மட்டும் எப்படி கூப்பிடுறா? ஏன் அப்படி கூப்பிடுறா? அவனுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. யாருக்கு அவரை நோக்கி கூப்பிட முடியும் தெரியுமா? அவரை பத்தி அறிகிற அறிவில வளர்றவனுக்கு மட்டும்தான் கூப்பிட முடியும். ஆமென். ஏங்க, ஒரு குருடனுக்கு அவரை நோக்கி கூப்பிட மனது வருமானால், பிள்ளையே நாம கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சும்மாலாம் ஜெபிக்க முடியாதுங்க. சும்மாலாம் உட்கார்ந்து அப்பான்லாம் கூப்பிட முடியாது. யாருக்கு அவரை அறியணும்னு விருப்பம் வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் உட்கார முடியும் ஜெபத்துல. ஹல்லேலூயா. யாருக்கு அவரை நோக்கி கூப்பிடணும், எனக்கு அவரை அறிகிற அறிவுல வளரணும்னு துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜெபத்துல உட்கார முடியும். இப்ப தாவீதின் குமாரன் கூப்பிட்டதோ எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. அவன் அம்மான்னு கூப்பிடும் போது யாரும் அதட்டல, அப்பான்னு கூப்பிடும் போது யாரும் அதட்டல. ஆனா தாவீதின் குமாரன் இன்னும் சொல்ல போனா வேற எந்த வேலை செஞ்சாலும் தடை வராது, ஜெபிக்க உட்கார்ந்தாதான். ஆமாவா இல்லையா? சத்தமிட்டு கூப்பிடுறா, தாவீது குமாரன். உடனே எல்லாரும் இருந்தா சத்தம் போடாத. ஆமென். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் எடுத்ததுனால இந்த டாபிக்குள்ள சில வார்த்தையை சொல்லிட்டு நான் போறேன். இப்ப ஜெப நாட்களா இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க வேற எந்த வேலை செஞ்சாலும் தடை வராது. ஆனா ஜெபிக்க உட்காரும் போது தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஜெபத்திற்கு பதில் தருகிற உங்க பக்கத்துல தான் நிக்கிறார் அர்த்தம். ஒருவேளை இயேசு இந்த வழியா வராம வேற ஏதோ தெருவுல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த தெருவுல இருந்து தாவீதின் குமாரனே கூப்பிடுறா. யாராவது அதட்டுவாங்களா? ஏன் அதட்ட மாட்டாங்க? கண்டிப்பா அவருக்கு கேட்காது. அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு, இவன் இங்க. இப்ப ஏன் அதட்டுறாங்கன்னா, இயேசு எங்கேயோ போகல, பக்கத்துல இருக்கிறார். சபையே, நீ ஜெபிக்கும் போது தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோ, பதில் தருகிற ஒரு பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல தான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவன் செஞ்சது போல செய்யணும். என்ன செய்யணும்? அந்த தடையும் தாண்டி நான் கூப்பிடணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபிக்க உட்காரும் போது தடை வந்த உடனே இன்னைக்கு தேவ சித்தம் இல்ல போல சொல்லிட்டு அப்படியே படுத்து இப்படி எத்தனை நாள ஓட்டிட்டீங்க. சில நேரத்துல ஜெபிக்கும் போது தடையே வராது. ஆனா சில நேரத்துல மெயினா சில காரியத்துக்கெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது தடை வரும். தடை வரும்போது தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், பதில் தருகிற பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறார். இப்ப நான் இந்த தடையும் தாண்டி கூப்பிடுவேனே, ஆனால் இந்த ஜெபத்தை தட்டிட்டு ஆண்டவர் போக மாட்டார். என் ஜெபத்திற்கு என் தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. அதனால கூப்பிடுறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரை நான் எத்தனையோ பேர் அப்பா அம்மான்லாம் கூப்பிடும் போது ஒருத்தனும் தடுக்கல. இப்ப அவரை கூப்பிடும் போது தடுக்கிறானா, அவர் எனக்கு தூரமா இல்ல, அவர் என் சமீபத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். உடனே எல்லாரையும் அதட்டதையும் தாண்டி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டது பைபிள் சொல்ல, இயேசு நின்று. அவ்வளவுதான். சில தடையும் தாண்டி நீ ஜெபத்தை தொடருவாய். ஆனால் சபையே, உனக்காய் கர்த்தர் நின்று கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம பிரச்சனை தடை வந்தோடனே ஜெபத்தை ஸ்டாப் பண்றோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே ஜெபத்தை தான் நாங்க ஸ்டாப் பண்றோம். சாப்பிட்றதை என்னைக்கா ஸ்டாப் பண்றோமா? இல்ல. தூங்குறத ஸ்டாப் பண்றோமா? இல்ல. எங்கேயா போறதை ஸ்டாப் பண்றோமா? ஃபர்ஸ்ட் கை வைக்கிறத, ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணுவோம். பைபிள் படிக்கிறத. நீங்க எல்லாம் சிரிக்கிறதை பார்த்தால் டெய்லி அதுதான் பிரதர் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஆமா, என்ன தடை வந்தாலும் 3 நேரம் சாப்பாடு மட்டும். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க கை வைப்ப தெரியுமா? ஜெபிக்க மாட்டோம். பைபிள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணும். ஆமென். ஜெபிக்க தடை வரும்போது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், எனக்கு பதில் தருகிற என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
நான் அதை தாண்டி நிற்பேனேயானால் நிச்சயம் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும். இப்ப சத்தமிட்டு கூப்பிடுகிறான். செய்திக்குள் வருகிறேன். சத்தமிட்டு கூப்பிட்டது. அவன் நின்று அவனை வான் சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவன் கண்களை கத்த திறக்கிறார். அவர் செய்ததை அதிகம் அனுபவித்த இவன் அவர் என்ன சொல்லி திறக்கிறார்? மார்க் 10வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசியுங்கள். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்லி அற்புதம் செய்கிறார்னா, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. ஆண்டவர் என் பின்னாடி வான் கூப்பிடல. ஆண்டவர் என்ன சொல்ற? நீ போன்றார். அற்புதத்தை வாங்கிட்டு போன்றார். உடனே அவன் பார்வை அடைந்து என்ன செய்கிறான்? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்ற. இந்த வார்த்தைக்காக தான் இந்த சம்பவத்தை எடுத்தேன். ஆண்டவர் கூப்பிட்டார் அவனை. ஆண்டவர் சொல்ற நீ போன்றார். இப்பொழுது அவன் சுகத்தை வாங்கிட்டு போன ஆண்டவர் அவனை இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தான் சொல்றார் நீ போன்றார். ஆனா அவன் போகல, அவன் பின்னாடி தொடர்றான். ஏன் அவன் போ சொல்றார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அற்புதத்தை வாங்கினவங்க எல்லாம் போயிட்டாங்க. வாங்கினவங்க எல்லாம். அதான் வேடிக்கை சொல்லுவேன். சர்ச்சஸ்ல வந்து அற்புதம் வாங்கினவங்க மட்டும் சர்ச்சஸ்ல கூடுவாங்கன்னா இன்னைக்கு இந்த பில்டிங் எல்லாம் பத்தாது. வாங்குவாங்க, போயிருவாங்க, வாங்குவாங்க. ஆண்டவர் பார்த்தார் எல்லாரும் இதுதான் செய்யறாங்க. உடனே அவன்கிட்ட சொல்றாரு, சரிப்பா நீயும் போ. ஆனா என் கூப்பிடுதலை கேட்டு அவர் நின்னாரு, என்ன பக்கத்துல இழுத்துட்டு வந்தாரு, எனக்கு அற்புதம் செய்தாரு. இனி எனக்காக நான் வாழ விரும்பல, அவருக்காக வாழ விரும்புகிறேன். பின்னாடி போயிட்டான். ஆண்டவர் தடுக்கல. ஆண்டவர் எவ்வளவு அது சந்தோஷமா எடுத்திருப்பா தெரியுமா? எத்தனை பேர் அற்புதத்தை வாங்கிட்டு விலகி. அவர் செய்ததை நினைக்கிறவன் தன் இஷ்டம் போல் போக மாட்டான், அவர் சித்தப்படி நடக்க துவங்குவான். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் இஷ்டம் போல. பேதுருவை பாருங்க, லூக்கா 5வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். தேடி வந்து வெறுமையா இருக்கிற படகை பார்க்கிறார். பைபிள் சொல்லுது, அவர் கடல் அருகே நின்ற 2 படகுகளை வாசிங்கள். 1வது வசனத்தை. சாரி, லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனம். நின்றபோது ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற. ஓகே, நீங்க எல்லாம் கடற்கரையில தான் இருக்கிறீங்க. உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், கடற்கரையில வெறும் 2 படகு தான் நிக்குமா? எத்தனை படகு இருக்கும்? நிறைய இருக்கும். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? ஏன் 2 படகு பார்த்தார்? அந்த 2 படகுல தான் என்ன இல்ல? மீன் இல்ல. நிறைய படகு இருக்குது, எல்லா படகும் நிரம்பி வருது, 2 பேர் படகு மட்டும் காலியா வருது. பொதுவாகவே இந்த மீன் பிடிச்சிட்டு வரும்போது, மீன் பிடிக்க படகு வரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஏலம் வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. வரவங்க முதல்ல என்ன படகு பார்ப்பாங்கன்னா, நம்ம ஆட்கள் படகு வருதுதான் பார்ப்பாங்க. அந்த ஆட்கள் படகு வருதான்னு பார்த்துட்டு அடுத்து எங்க கண்ணு போனா படகுல மீன் இருக்கா. எல்லாருமே அப்படிதான் பார்ப்போம். இந்த படகுல மீன் இல்லைன்னா அடுத்து நம்முடைய போக்கஸ் அடுத்து ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம்? எந்த படகுல மீன் இருக்கோ அங்கதான் போக்கஸ் போவோம். இப்ப எல்லா ஜனங்களுடைய கண்களும் மீன் இருக்கிற படகை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருவருடைய கண்ணு தான் ஒண்ணு இல்லாத படகை நோக்கி பார்த்தது. அந்த கண்கள் தான் என்னையும் பார்த்தது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். 2 படகை பார்க்கலாம். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. எல்லாருக்கும் நிறைவானது தேவை, ஆண்டவருக்கு மட்டும்தான் ஒண்ணு இல்லாத நம்ம தேவை. ஆமென். ஏங்க, திறமையை பார்த்து தகுதியை பார்த்து கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணி இருந்திருப்பார்னா எத்தனை பேர் இங்க இருந்திருப்போம்? ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வெளிப்பட்ட குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஒண்ணுமே. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
இப்ப பேதுரு 2 படகை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆண்டவர் கேட்கிறவன் படகுல உட்காரட்டுமா? பேதுருக்கு இதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா ஒருத்தரும் தேடி வரல ஆண்டவர் இந்த படகை. பைபிள் சொல்லுது பேதுரு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறான், தலைகுனிவோட இருக்கிறான். இந்த வலையை அலசி கொண்டிருக்கும் போது அவனோடு பேசுவதற்கு கூட யாரும் இல்லை. அந்த நேரத்துல இயேசு வந்து படகுல இடம் கேட்கிறார், உட்கார்றார். அந்த படகுல இருந்து பிரீச் பண்றார். அவர் பிரீச் பண்ண துவங்கிறதும் எல்லா ஜனங்களும் இப்ப யார் படகு பக்கத்துல வந்துட்டாங்க? இன்னைக்கு அநேக உறவுகள் நம்மை தேடி வர காரணம் நம்மிடத்தில் வெளிப்பட்ட தகுதி அல்ல, தேவன் பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு 4 பேர் என்கிட்ட பழகுறாங்கன்னா என்கிட்ட ஏதோ ஒன்று வெளிப்பட்டதுனால அந்த வெளிப்பட்ட காரியம் என் நிமித்தம் உண்டானது அல்ல, என் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப படகை தேடி, இந்த வெறுமையான படகை தேடி ஒரு கூட்டம் வருது. ஏன் வருதுன்னா ஒரே வார்த்தை, இயேசு அந்த படகுல இருக்கிறார். சபையே, உன் படகுல பணம் இருக்குதோ இல்லையோ, இயேசு இருப்பாரானால் உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். உன் படகை தேடி ஜனங்கள் வரும். ஆமென். ஒரு முட்செடியை கண்டிப்பா மோசே விரும்பி இருக்க மாட்டார், ஆடும் விரும்பி இருக்காது. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு தான் ஓரை பர்வதத்துக்கு வரார். ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது தூரத்துல இருந்து இந்த முள்ள பார்த்திருந்திருப்பா. பார்த்தவன் கண்டிப்பா முள்ளு பக்கத்துல போயிருந்திருக்க மாட்டான், விலகி போயிருந்திருப்பான். நல்ல செடி எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காட்சியை பார்க்கிறான், முள்ளு அக்கினினால எரியுது. இப்போ தூரம் போன மோசையை கர்த்தர் கிட்ட கொண்டு வர. எதுக்கு கிட்ட கொண்டு வந்தா தெரியுமா? இந்த முள்ளுக்கு கிட்ட கொண்டு வரார். கொண்டு வந்து காலில் இருக்கிற செருப்பை கலத்திட்டு நில்லுன்றார். ஆண்டவரே, முள்ளுன்னு இப்ப சொன்ன, இப்ப நீ செருப்பை கலத்துறாத நிக்கவே. இப்படி இந்த முள்ளை விசேஷப்படுத்துறது என்ன தெரியுமா? இந்த முள்ளின் விசேஷம் அல்ல, உள்ள இருக்கிற கர்த்தரின் விசேஷம். இன்னைக்கும் நம்ம நிற்க காரணம் நாம் அல்ல, கர்த்தரே நம்மை நிறுத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தைக்குள்ள வர்ற. இப்ப பேதுரு படகை ஆழத்துக்கு கொண்டு போன்றார். பேதுரு கேட்கல, ஆண்டவரே என் தலையை நிமிர பண்ணுவீங்களா, என் வலைய நிறம் ஒன்னும் கேட்கல. ஆனா பேதுரு நிலை அறிந்தவர். ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாருனாலே, என் படகுல கர்த்தர் இருக்கிறாருனாலே என் நிலைமை அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் அவருடைய காரியத்துல நான் உண்மையா இருந்தா என் காரியத்தை அவர் பார்த்துட்டே இருப்பார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். பேதுரு இப்பொழுது படகை இயேசுவுக்கு கொடுத்தது அவருடைய ஊழியத்துக்காக, அவர் விஷயத்துக்காக. படகை திறந்து கொடுக்கிறார், ஆழத்துக்கு கொண்டு போறார். அவருக்காக இந்த பேதுரு நிற்க இப்போ வெட்கப்பட்ட ஆழத்துக்கு அவனை கொண்டு போய் வலைய போட சொல்லும் போது அவனுக்காக கர்த்தர் கிரியை செய்ய துவங்குகிறார். இப்போ வலை நிறைய மீன் பிடிக்கிறான். பிடிச்சதை பார்த்ததும் பாதத்தில் விழுந்து பாவின்னு சொல்றான். சொன்னது ஆண்டவர் சொல்ற, உடனே நான் மனுஷரை பிடிக்கிறவனை மாட்டுகிறேன் சொன்னது பைபிள் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிங்கள். படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் போது, நாமளா இருந்தா இந்த வசனத்துல அந்த எல்லாவற்றையும் விட்டுங்கிற வார்த்தைக்கு பதிலா இப்படி எழுதிருப்போம், எல்லாவற்றையும் விட்டுன்னு இல்ல. ஏன்னா இப்பதான் படகு ஃபுல்லா என்ன இருக்கு? இந்த மீன் அவ்வளவு வித்தா சரியான பணம். இந்த மீன் இப்ப யார் எடுத்தான்னு தெரியல, யாரு கொண்டு போனான்னு தெரியல. ஆட சொல்ற, ஏன் பின்னாடி வான்னு. பேதுரு அந்த மீனை ஒரு மைண்டாவே எடுக்கல. கர்த்தர் கொடுத்த இந்த நன்மையை ஒரு மைண்டாவே எடுக்கல. எனக்கு இனி இந்த மீன் விஷயம் கிடையாது, எனக்கு என்னை அழைத்த என் தேவன் தான் விஷயம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. எப்படிங்க விட முடிஞ்சிச்சு? போகும்போது இப்படி திரும்பி பார்த்திருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்மளா இருந்தா அப்படிதான். ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இதை மட்டும் ஏலத்துல முடிச்சுட்டு வலை அலசிட்டு இருக்கும் போது வா, நான் பேதுரு எல்லாத்தையும் விட்டுருவார் ஈஸியா. ஆனா இப்பதான் படகு நிரம்பி இருக்கு. 2 படகை நிரப்பிட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்துட்டு கூப்பிடுறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாரான். அந்த பேதுரு தான் எல்லா சீஷர்களுக்கும் முதன்மையான சீஷனை கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றேன். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் நமக்கு நன்மையை விட அவர் தான் பெரிதா இருப்பாரானால் அவர் செய்யற ஆசீர்வாதத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். கொஞ்சம் தந்தாலே இவன் இருக்க மாட்டான். இதுல நான் படகை நிரப்பி சிம்பிளா புரியும்படி சொல்றேன். ரூத் இப்ப வயல் நிலத்துக்குள்ள வரா. வயல் நிலத்துக்குள்ள வரும்போது அவள் வந்தது எதற்காக வந்தானா, கதிர் பொறுக்க வந்தா. 2வது அதிகாரத்துல இருக்கு. கதிர் பொறுக்க தான்.
எல்லாரையும் போல மாமிட்ட சொல்லிட்டு போற, எந்த வயலத்துல தயவு கிடைக்குதோ நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன் மாமின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் வருகிறார். தற்செயலாய் அவள் வந்த வயல் நிலம் போவாசுடையதா இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. இப்பொழுது போவாஸ் வயல் இடத்துக்குள்ள வந்ததும் கொஞ்ச நேரத்தில் போவாஸ் அந்த வயல் இடத்துக்குள்ள வரார். வந்து எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு இப்ப இவளை பார்த்து வேலைக்காரன்ட்ட கேட்கிறார், யாருன்னு கேட்டதும் அவளை குறித்த செய்தி எல்லாம் இப்பொழுது போவாஸ் அறிவிக்கப்படுகிறது. அறிவித்ததும் போவாஸ் ஓடி வந்து அவ செய்துட்டு வந்த காரியம் பெரிய காரியம். தன் தேசத்தை விட்டு மாமியாரை பிடித்து இனி ஒரு வாழ்க்கை உண்டாகுமா என்கிற நம்பிக்கை இல்லாத அளவிலும் அவள் நம்பி தேவனை நம்பி வந்ததுனால போவாஸுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே வந்து சொல்லுகிறார், அவருடைய செட்டை நிலையில உனக்கு நிறைவான பலன் உண்டு, நீ இந்த வயலிடத்திலே இரு, எங்க இந்த ஸ்திரீகளோட கூட பந்தியில உட்காரு எல்லாம் சொல்லி அவளுக்கு இப்ப தயவு பாராட்டப்படுது. ரூத்துக்கு இது ஆச்சரியம், ரூத்துக்கு இது வந்து பெரிய காரியம். ஏன்னா வயல் நிலத்துல என் கூட கதிர் பொறுக்கிறவங்க என்கிட்ட பேசினாலே பெரிய விஷயம். ஆனா கதிர் பொறுக்கிறவங்க பேசல, ஓனரை என்கிட்ட வந்து பேசுறாரு, இது எனக்கு பெரிய விஷயம். அதனாலதான் சொல்றா, நீர் என்னிடத்தில் பட்சமாய் வந்து பேசுவதற்கு என்னிடத்தில் என்ன கண்டீர் அப்படின்றார். என் மேல இந்த தயவை காட்டுறதுக்கு என்கிட்ட என்ன பாத்தீங்க போவாசே. ஆமே. இப்ப அடுத்து சொல்ற வேலைக்காரங்களை பார்த்து அவளுக்காக சில அரிகளை சிந்த விடுங்கள்ன்றார். நல்லா கவனிங்க. 2வது அதிகாரத்தில் அவள் வயலத்துக்குள் வந்தது நன்மையை பொறுக்குவதற்காக, கதிர் பொறுக்குவதற்காக வந்தாள். வந்தவள் ஏமாந்து போகல, அவளுக்கு முன்பாக சிலது சிந்தவிடப்பட்டது. அவள் குனிந்து பொறுக்கிறாள். இன்னும் சொல்ல போனா அவளுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்காக சிலதை போவா சிந்த விட்டு கொண்டுதான் இருந்தார். இப்ப 3வது அதிகாரத்துல திரும்ப வயலத்துக்குள்ள வரா. எதுக்கு வாரானா, நன்மையை பொறுக்கிறதுக்கு கிடையாது, போவாச சுதந்திரிப்பதற்காக. பாருங்க, போக்கஸ் அப்படியே மாறுது. ஆரம்பத்துல வந்தது போவாஸ் கையிலிருந்து என்ன கிடைக்கும் என்று, இப்ப வர்றது போவாஸ் கையிலிருந்து என்ன கிடைக்கும்ல, எனக்கு போவாஸ் தான் தேவை. இந்த போக்கஸ் மாறினதும் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? போவாஸ் எழும்பி முதல் வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். நல்லா கவனிங்க, சபையுடைய போக்கஸ் இப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாருமே எதுக்கு ஆலயத்தில் வந்தோன்னு கேட்டா நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவேன், ஒரு அற்புதத்திற்காக. எனக்கு அதை இப்படி செய்ய மாட்டாரா, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் இது எல்லாருடைய தேடுதல். என் தேவை அவர் தான் சந்திக்கணும். இது ஆரம்ப நிலையாக தான் இருக்கணும். நான் வர 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 என்னுடைய தேடுதல் அவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்றல்ல, எனக்கு அவர் தான் எல்லாமாக இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் வந்த ரூத்துக்கும் 3வது அதிகாரத்தில் வந்த ரூத்துக்கும் வித்தியாசம் உண்டு. 2வது அதிகாரத்தில் வந்த ரூத் நன்மைக்காக வந்தாள், 3வது அதிகாரத்தில் வந்த ரூத் அவருக்காக வந்தாள். ஆமென். நன்மைக்காக வந்த போதும் அவருக்காக, அதுக்காக தான் இந்த வார்த்தை எடுத்தேன், அவருக்காக வந்த போது உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. அவருக்காக வந்தபோது போவாஸ் சொல்ற, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொல்லிட்டு சில காரியத்தை சொல்லுங்க, நீ வீட்டுக்கு போ, சில காரியத்தை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, செய்து விட்டு நான் வருகிறேன் இப்படி சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பும் போது திடீர்னு அவளை ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றார், உன் வஸ்திரத்தை விரித்து பிடி அப்படின்றார். உடனே அவ விரித்து பிடித்ததும் அவர் ஆலையில இருந்து 6 படி கோதுமையை எடுத்து அவள் வஸ்திரத்துல வச்சு கொடுத்து விடுறார். அவ கோதுமையை கேட்டாளா? கேட்கல. அவள் நன்மையை கேட்கல. ஆனா அவர் விரும்பி கொடுத்து, எவ்வளவு கொடுத்து விட்டார்? ஏன் 6 படி கொடுத்தார்? இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல போனாலும் கொஸ்டின், காலேஜ்ல போனாலும் கொஸ்டின், இப்ப சர்ச்சில் வந்தாலும் ஏன் 6 படி கொடுத்தார்? கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். ஏன் 6 படி கொடுத்தார்னா 7வது படி போடுறதுக்கு அவளுக்கு வஸ்திரத்துல இடம் இல்லை. இனி ஒரு படி அவளுக்கு கொடுக்கலான்னா கொடுத்திருந்திருப்பா. இவ்வளவுதான் அவளுக்கு பிடிக்க முடியும், இவ்வளவுதான் தூக்கிட்டு போக முடியும். அதை நான் இப்படி சொல்றேன், அவரை தேட தொடங்கிட்டேன்னா நீ போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆனா 2வது அதிகாரத்தில் நன்மைக்கு வந்த போது எப்படி கொடுத்தார் தெரியுமா? வேலைக்காரங்கிட்ட அவளுக்கு முன்னாடி சிலது சிந்த விடு, அவ பொறுக்கிக்கிட்டு. அவ பொறுக்கும் போது எவ்வளவுதாங்க பொறுக்க முடியும்? அன்னைக்கு அவளுக்கு 6 படி கிடைச்சிருக்குமா, 1 படி கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனா போவாஸ் எடுத்து கொடுத்தால் திருப்தியா கொடுப்பார். உங்களுக்கு நீங்க பொறுக்க விரும்புறீங்களா, அவர் தர விரும்புறீங்களா? அவர் தரணும்னா நீ அவரை தேடு. ஹல்லேலூயா. ஒரு கடையில் ஒரு சின்ன பையன் போய் நின்று அவனுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவன் கிட்ட காசு கிடையாது.
இப்படியே கடைக்கு ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு அந்த சாக்லேட் டப்பாவை இப்படியே பார்த்துட்டே இருக்கு. அந்த கடை ஓனர் கொஞ்ச நேரமா அவனை பார்த்துட்டு, என்னடா சாக்லேட் வேணுமா, சரி திறந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி பார்த்துட்டு அவனுக்கு எடுக்கணும்னு ஆசை, அவன் எடுக்கல, இப்படியே இருந்துட்டு இருக்கிறான். அவர் சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன், நீ 2 சாக்லேட் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் எடுக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவர் எடு, ஒன்றும் இல்லை, காசெல்லாம் தர வேணாம், நீ எடுத்து சாப்பிட்டு சொன்னது அவன் எடுக்கவே இல்லை. சரி நீ எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவர் திறந்துட்டு அவர் கையை வச்சு இப்படி ஒரு அள்ளி அவன் கையில் கூட, அவன் உடனே 2 கையை வச்சு இப்படி, டேய் இதுதான் நான் உன்ட்டு சொன்னி எடுன்னேல, நீ ஏன் எடுக்கல? அவன் சொன்ன, என் கை சின்ன கை, நான் எடுத்த எத்தனை 2 சாக்லேட் வரும், ஆனா நீங்க எடுத்து தந்தீங்கன்னா. அப்ப அவர் எடுத்து தரது வர அவன் யாரை பார்க்கறான் தெரியுமா? சாக்லேட்டை பார்க்கல. நம்ம பிரச்சனையே சாக்லேட்டை பார்த்துட்டு இருக்கோம். நீ அவரை பாரு, நீ போதும்னு சொல்ற அளவுக்கு அள்ளி தந்துட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோக்கஸ் மாறட்டுங்க. எதுக்கு நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போறீங்க? இல்ல அவர் அங்க போனா ஏதாவது எனக்கு அவர் நன்மை செஞ்சாலும் அவரை தான் தேவை, அவர் எனக்கு செய்யாட்டாலும் எனக்கு என் போவாஸ் தான் தேவைன்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அவர் தான் எல்லாமே, எனக்கு அவர் தான். இந்த தேடுதல் இது வருமானால் அவர் செய்ததை நினைக்கிறவன் அவருக்கு பின்னாடி அவரை தேடி போவான். பேதுருவை பாருங்க, அவர் செய்ததை நினைத்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின் செல்கிறான். ஆமென். வேகமா ஒரு சில காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்ப அவர் செய்ததை நினைக்கிறவன் அவருக்கு பின்னாடி போவான். அவர் என்ன செய்தார்? நான் எலியா எலிசா சம்பவத்தை வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். லூக் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப எலியா எலிசாட்ட சொல்றார், நான் உனக்கு செய்ததை மட்டும் நினைத்துக்கொள். அவர் செய்ததை நினைத்ததும் எலிசா அவன் வழியில் நடக்கவில்லை, அவர் வழியில் நடக்க துவங்குகிறான். அவர் வழியில் நடக்கின துவங்கின பிறகு எலிசாவின் வாழ்க்கையில எல்லாமே மாறுகிறது. நான் அந்த சாப்டருக்குள்ள போகாமல் அவர் செய்தது என்ன என்பதை ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றாய் கவனிங்க. அவர் செய்த காரியங்கள் 4-5 காரியங்களை சொல்றேன். இந்த எலிசாவுக்கு எலியா செய்த காரியம் என்ன? எலிசா ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறான், 12வது ஏரை ஓட்டிட்டு இருக்கிறான். அந்த ஏரை ஓட்டி கொண்டிருக்கிற இந்த எலிசாவை தேடிதான் எலியா வந்து சால்வை விரிக்கிறான். ஆனா இவைகள் நடப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த எலிசாவை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக இந்த எலியாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தினுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 15-16 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லி விடுகிறேன். இப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே எலியாவை கொண்டு வந்து, இன்னும் சொல்லணும்னா எசேபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்திருந்த எலியா, அவன் சூரச்செடிக்கு கீழே படுத்திருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, உனக்கு இங்க என்ன காரியம், நீ போ, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அவனை கர்மேல் பர்வதத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி, இப்பொழுது ஆண்டவர் எலியாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போது இது யாருக்கு தெரியாது என்றால் எலிசாவுக்கு தெரியாது. எலிசாவுக்கு இந்த காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. எலிசாவை எலியா தேடி வரப்போறது தெரியாது. எலிசாவின் மேல் சால்வை விழ போவது தெரியாது. எலிசா தன் வழக்கம் போல தன் ஏறுகளை ஓட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த எலிசாவின் மேல் இந்த சால்வை விழுவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. அதுதான் கர்மேல் பர்வதத்திலே எலியாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே சம்பாஷணை. என்ன சம்பாஷணை தெரியுமா? யாரை பத்தின சம்பாஷணை தெரியுமா? யாரையோ பத்தின சம்பாஷணை அல்ல, எலிசாவை பத்தின சம்பாஷணை. ஹல்லேலூயா. எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எலிசாவை தெரிந்துகொள், எலிசாவை தெரிந்துகொள். அன்பு சபையே, இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் நிற்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய பெயரை அவர் பரலோகத்திலே பேசி இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நான் இங்கே எலியாவும் ஆண்டவரும் பேசினது போல என் பேரை உங்க பேரை யார் யார் பேசியிருப்பா தெரியுமா? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும். ஹல்லேலூயா. பிதா இயேசுவை பார்த்து சொல்லியிருப்பா, இயேசு கேட்டிருந்திருப்பார், ஆண்டவரே இல்லைனா பிதா கேட்டிருப்பார் இயேசுட்ட, உனக்கு யாரெல்லாம் வேணும் இந்த பூமியில, உன்னை யாரெல்லாம் உனக்கு சொந்தமாக்கணும் நீ விரும்புற?
உடனே இயேசு பிதாட்ட சொல்லியிருப்பார், நாகர்கோயில்ல FGPG சர்ச்சில் பாஸ்டருக்கு ஒரு கடைசி பையன் உண்டு. நான் என்ன சொல்றேன் உடனே எல்லாரும் முறைக்கிறீங்க. நீ உங்க பேர் தெரியாததுனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். உங்க பாஸ்டருக்கு கடைசி பையன் ஒருத்தே உண்டு, அவன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பிதா சொல்றார், போய் அவனை செலக்ட் பண்ண. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இங்க இருக்க காரணம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, நான் பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, தேவன் என் பேரை பரலோகத்துல சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் அப்பா சமூகத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சபையே, இதை பாக்கியமாய் பாரு. கர்த்தர் உனக்கு தந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. அவர் எப்படி உன்னை தெரிந்தெடுத்தார்? நீ அவர் பெயரை சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன் பெயரை அவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நீ அவர் பெயரை சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி பரலோகத்துல பிதா கிட்ட இயேசு என் பெயரை சொல்லி இருக்கிறார், உங்க பெயரை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன பெயருடையவர்கள் மாத்திரமே இன்று ஆலயத்திலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் கர்த்தர் தயவை காட்டி இருக்கிறார். மேவி போசேத்து ராஜாவின் பந்தியில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மேவி போசேத்தை குறித்த சம்பாஷணை அரண்மனையில பேசப்பட்டது. ராஜா கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் நன்மையை செய்ய யாராவது உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டதும் ஆமென் மேவி போசேத்தை குறித்து சொல்லுகிறார், இப்படி ஒரு முடவன் இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் முடவன் குறைகளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது மேவி போசேத் அரண்மனைக்குள்ள வரும்போது ராஜா முடவனேன்னு கூப்பிடல, ராஜா மேவி போசேத்தை கூப்பிடுறார். அவர் மாத்திரம் தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எலியா எலிசாவை பார்த்து சொல்றார், அவர் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். என்ன செய்தார்? நீ அவரை அறிவதற்கு முன்பாக அவர் உன்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து என்னை தூக்கினவர் சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, ஓ யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டது. முடிந்ததென்று நினைத்த நான் முடிந்ததென்று. ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தர் தந்த ரட்சிப்பை விலையா பாருங்க. இன்னைக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட காரணம், இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா கர்த்தர் நம்மை முதன்மையா தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுப்பு என்கிட்ட வெளிப்பட்ட பரிசுத்தமோ பக்தியோ ஒண்ணும் கிடையாது. ஏன் ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், உன் பேரை நான் சொல்லிட்டேன், உன் பேரை நான் சொல்லிட்டேன். எலிசாவை போய் செலக்ட் பண்ணி சொல்லிட்டு, ஐயோ எலிசா வேணாம், எலிசாவை 12வது ஏர்ல வேற அப்படி திருத்தல வர. ஒரு முறை என் பேரை பரலோகத்துல சொன்னார். இன்னைக்கு அப்பா சமூகத்துல நான் நீண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல நான் இன்னைக்கு மைக் எடுத்து ஆண்டவர் நல்லவர் பேசிட்டு இருப்பது. என் பேர் அவர் பரலோகத்துல சொன்னதுனால இன்னைக்கு அவருக்காய் நின்று ஓட கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். தாவீது சொல்லுவாரு, 4வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுப்பார். அந்த தாவீது சொல்லுவார், இந்த தாவீது சொல்ல மாட்டேன். அந்த தாவீது பக்தியா தான் வாழ்ந்தார். காட்டுக்குள்ள இருந்தாலும் பாடிட்டே இருப்பார், காட்டுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சிட்டே இருப்பார், காட்டுக்குள்ள இருந்தாலும் இன்னும் சொல்றாரு, நான் என் தாயின் முளைப்பாலை உன் கையில் உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணி இருந்தார். அப்போ பால் குடிச்சிட்டு இருக்கும் போது தாவீதுடைய நம்பிக்கை யார் மேல ஆயிடுச்சுன்னா கர்த்தர் மேல ஆயிடுச்சு. அந்த தாவீது சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர். ஆனா இந்த தாவீது சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த தாவீது எப்படி போனேன்னு எனக்கு தான் பார்க்கதான் பாஸ்டருக்கு பிள்ளை, பார்க்கறவங்களுக்கு தெரியும். சர்ச்சில் கடைசி பிள்ளை, பாஸ்டருக்கு கடைசி பையன், நல்ல பிள்ளை மாதிரி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நம்ம போன ட்ராக் நமக்கு தான். இந்த பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு உள்ள சோதனை இதுதான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர் பிள்ளை, அதனால நிறைய விஷயத்துல நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுதான். மற்ற பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட பெரிய விஷயம் கிடையாது, இந்த பாஸ்டர் பிள்ளைங்க தப்பு பண்ணா
அப்போ எல்லா இடத்துலயும் நடிக்க முடியும். ஆனா என் லைஃப் எனக்கு நல்லா தெரியும். ஆனா 3rd இயர் படிக்கும் போது ஆண்டவர் என்ன ரட்சித்தார். அவர் மட்டும் என்ன ரட்சிக்கலன்னா நான் பாஸ்டர் பிள்ளை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. நான் பாஸ்டர் பிள்ளையா இருந்ததினால் இன்னைக்கு இங்க நிக்கவில்லை. அவர் என்னை கிருபையா ரட்சித்ததினால தான் இன்று நின்று கொண்டிருக்கிறேன். எனவேதான் ஒரு பெற்றோர் உங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்கும் போது கிறிஸ்டியன் பிள்ளையா தான், அவ சர்ச்சிலே தான் வளர்றா, அதனால ரட்சிப்பின் அனுபவத்தில் அப்படி மட்டும் அப்படியே அசால்ட்டா விட்டுறாதீங்க. உங்க பிள்ளை பிறக்கும் போது நீங்க எதுக்கா ஜெபிக்க தொடங்கணும்னு, ஆண்டவரே என்ன ரட்சித்தது போல என் பிள்ளைய ரட்சித்துருங்க ஆண்டவரே, ஜெபிக்கணும். நிறைய பெற்றோர் இதை செய்ய மாட்டோம். ஏன்னா அதான் கிறிஸ்துவ குடும்பத்துல தானே பிறந்திருக்கிறா, சர்ச்சிலே தானே சின்ன வயசுல இருந்து வளர்றா. அப்படி கிடையாது. நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய சந்திப்பு பிள்ளைங்களுக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. எப்படி சவுலை சந்தித்தார், எப்படி நம்மை சந்தித்தாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து ரட்சிப்பாராக. ஆமென். நம்ம எப்ப அழ தொடங்குவோம்னா பிள்ளை ட்ராக் மாதிரி ரொம்ப தூரம் போன போறோம், ஆண்டவரே என் பிள்ளைய முதலே ஜெபிக்க தொடங்கிருங்க. சின்ன வயசுல சர்ச்சில் வளரலாம், சண்டே கிளாஸ்ல படிக்கலாம், எல்லாம் ரைட். ஆனா ஆண்டவரே உம்முடைய சந்திப்பு பிள்ளைக்கு உண்டாகணும். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் பிள்ளை சந்திச்சு ரட்சிச்சிருங்கப்பா. சின்ன வயசுல ரட்சித்து இந்த ஜெபத்தை ஒவ்வொரு பெற்றோரும் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்து அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில தொடருமானால், பிள்ளை ஒருவேளை வழி மாறி போனாலும் கர்த்தர் திரும்ப பிள்ளை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது எலியா சொல்றார், நான் செஞ்சதை நினைச்சுக்கொண்டார். என்ன முதல்ல செஞ்சார்? நீ அவரை பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர் உன்னை பார்த்துவோம் பேர சொல்லி இருக்கிறார். இரண்டாவது அவர் செய்த காரியம் என்ன? அவர் பேசினது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் சாப்பாத்தின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க போதும். அவர் இப்ப பேசிட்டு இருக்கிறார். எங்க பேசிட்டு இருக்கிறாரா? கர்மேல் பர்வதத்துல பேசிட்டு இருக்கிறவர் இப்பொழுது எலிசாவை குறித்து பேசுகிறார். பேசி முடிச்சது இப்ப எலிசாவை செலக்ட் பண்ண போறார். ஏன் பேசினவர் அங்கிருந்தே அவர் கிரியை செய்யலாமே, ஆனால் அதை செய்யாமல் அவர் அங்கிருந்து இறங்கி வருகிறார். அவ்விடம் விட்டு புறப்பட்டு எலிசா இருக்கும் இடம் மட்டும் வந்தாராம். ஆமென். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அப்படிதான் ரட்சித்தார். ஏன் நம்முடைய பெயரை தான் அவர் பரலோகத்துல சொன்னாரு. அங்க இருந்துட்டு அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கலாமே, ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனால் அப்படி செய்தால் நம்மளால அவரிடத்தில் வர முடியாது என்று அவருக்கு நல்லாவே தெரியும். நானும் நீங்களும் இருந்தது சாதாரண குழியில் அல்ல, பயங்கரமான குழியில் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். நம்மளால எழும்பி அவரிடத்தில் வர முடியாது என்று தெரிந்ததுனால அவர் அவ்விடத்திலிருந்து எனக்காக இவ்விடம் மட்டும் இறங்கி வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக தான் அவர் வந்தார்னு சொல்றவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பர்வதத்தில் இருந்த எலியா இப்பொழுது எலிசா இருக்கும் கீழே மட்டும் வரார். உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர். ஆமென். சொல்லிருப்பார், டேவிட்டை செலக்ட் பண்ணணும்னா நீ கீழே போகணும். அவர் ஓகேன்ட்டார். ஓகேன்ட்டார். ஆமென். மேல இருந்து கீழே என்னை போல அவர் மாறி வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என்னை போல உங்களை போல ஒருவராய் அவர் இறங்கி வந்தார். அவர் வந்ததுனால இன்னைக்கு நாம் அவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து யார பார்க்கிறார்னா எலிசாவை பார்க்கிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது, அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் எலிசாவை கண்டான். எலிசாவை பார்க்கிறான். நல்லா கவனிங்க, வேற யாரையும் பார்க்கல, யாரை செலக்ட் பண்ணணுமோ அவங்கள பார்க்கிறா. உங்க குடும்பத்தில் அநேகர் உண்டு, ஆனா நீங்க இன்னைக்கு இங்க இருக்க காரணம் எல்லாரையும் பார்ப்பதற்கு முன்பாக அவர் முதலாவது உங்களை பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் பார்த்ததுனால வந்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது பார்த்தவர், நல்லா கவனிங்க, இன்னும் எலிசா 12வது ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர் கரையில் நின்று எலிசாவை பார்க்கிறார். பார்த்தவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எலிசாவை சத்தமிட்டு கூப்பிட்டு, எலிசாவே இங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அப்படி கூப்பிடாம பைபிள் சொல்லுது, எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் தன் சால்வையை விரிக்கிறான். வாசிங்கள் அந்த வசனத்தை 19வது வசனம் மறுபடியும்.
அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், நல்ல கவனிங்க, எலியாவின் மேல இப்ப கரையே கிடையாது, எலியாவின் மேல அழுக்கு கிடையாது. எலிசா இப்பொழுது 12ஆவது ஏரை ஓட்டிட்டு இருக்கிறார். அப்ப எலிசா 12ஆவது ஏரை ஓட்டுறாருன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ஏர் ஓட்டப்பட்டிருக்கு? 11 ஏர். இந்த 11 ஏரை தாண்டி போய் எலிசாவை செலக்ட் பண்ணணும்னா எலியாவின் மேல என்ன படும்? கரை படும், அந்த சேறு படும், அழுக்கு படும். அப்ப எலியா என்ன செய்திருக்கலாம்? அங்க இருக்கிற எலிசாவே நீ இங்கவான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாம இந்த எலியா தனக்கு கரைப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எலிசா தான் தேவைன்னு சொல்லி கிட்ட போய் தன் சால்வையை விரிக்கிறார். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எனக்கு செய்தார். அவர் அங்கிருந்து இங்கே இறங்கி வந்தா, எனக்காக இறங்கி வந்ததுனால என் மேலிருந்த பாவ கரைகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, என் மேலிருந்த அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளை தேவைன்னு அவர் அதை தெரிந்து கொண்டதுனால்தான் இன்று நான் அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சேரப்பட்டதை பெருசா பார்க்கல, தன் மேல் அழுக்கு படுறதை பெருசா பார்க்கல, சால்வை விரிக்கிறார். ஆமென். முதல்ல பேசுகிறார், அப்புறம் பார்க்கிறார், அப்புறம் வந்து செலக்ட் பண்றார். ஆனா செலக்ட் பண்ணும்போது என்ன செய்கிறார்? இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 11 ஏரை தாண்டி 12ஆவது ஏர்ல இருக்கிற எலிசாவை செலக்ட் பண்றார். அன்பு தேவ ஜனமே, கடந்த நாள் கர்த்தர் என்னோட இடைப்பட்ட வார்த்தை என்கிட்ட இப்படி பேசினார். வேற ஆள் இல்லாததினால் அல்ல உன்னை செலக்ட் பண்ணது. நீ இருக்கிற இடத்துல வேற பர்சனை கொண்டு வந்து அல்லது வேற ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதற்கு வேற ஆள் இல்லாததினால் அல்ல உன்னை நான் செலக்ட் பண்ணது. எலிசாவே, நீ 12ஆவது ஏரை ஓட்டிட்டு இருக்கிற, உனக்கு முன்னாடி 11 ஏரை ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. 12ஆவதுல இருக்கிறவனை போய் செலக்ட் பண்றதை விட 1ஆவது இருக்கிறவனை செலக்ட் பண்றது ஈஸி. ஆனா இந்த 12ஆவது இருக்கிறவனை செலக்ட் பண்றதுக்காக இந்த எலியா என்ன செய்யறார்னா 11 ஏரை தள்ளுறார். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும் கர்த்தர் காட்டியிருக்கிறார். இந்த வார்த்தையை சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறேனே, நான் இல்லனா வேற ஆளே இந்த இடத்துல கிடையாதுன்னு கிடையாது. இன்னும் இந்த குளச்சல் ஆயிரக்கணக்கு ஜனங்கள் உண்டு, இன்னும் இந்த பட்டணத்தில் கோடிக்கணக்கு ஜனங்கள் உண்டு. நீ இல்லாத இடத்துல இன்னொருவனை கொண்டு வந்து நிறுத்த என் தேவன் வல்லமை உள்ளவர் தான். ஆனால் அவர்களை நிறுத்தாமல் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இது தேவன் உனக்கு பாராட்டின தயவு. எலியா தான் சொல்ற, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள்றான். என்ன எலியா செய்தீர்? 11 பேரை தள்ளி 12ஆவது ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஏங்க, தாவீதை தான் கர்த்தர் செலக்ட் பண்ண போறார்ல, தாவீதின் மேலதான் அபிஷேகத்தை ஊட்ட போறார். சாமுவேல்ட்ட வீட்ல இருந்தே சொல்லிருக்கலாமே, நீ டைரக்டா காட்டுக்குள்ள போ, காட்டுக்குள்ள போய் நிற்கிற தாவீதின் மேல அபிஷேகத்தை ஊற்றி சொல்லிருக்கலாமே. கர்த்தர் அதை செய்யவில்லை. திடீர்னு சாமுவேலை கூப்பிட்டு சொல்ற, ஓடி ஈசாய் வீட்டுக்கு போன்றார். எதுக்கான்? நீ போ, அங்க ஒருத்தனை நான் செலக்ட் பண்ணுவேன்றார். அங்க போய் இப்போ 7 பேரை கொண்டு வந்து அப்பா நிறுத்துறாரு. 8ஆவது ஒருத்தனை நிறுத்தல, அவனை ஞாபகத்திலே கொண்டு வரல தகப்பன். ஏன்னா அவனை குறித்து தகப்பனுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவனை கண்டிப்பா கர்த்தர் செலக்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா தகுதி உள்ள 7 பேர் இருக்கிறான். இப்ப 7 பேரை ஏங்க 7 பேரை நிறுத்தாம டைரக்டா ஆண்டவர் சவுல் அப்படிதானே அபிஷேகம் பண்ணார். நாளைக்கு இப்படி ஒருத்தன் வருவான், ஒருத்தனை நான் கூட்டிட்டு வருவேன், அவனை நீ அபிஷேகம் டைரக்டா சொன்னார். ஆனா தாவீதை குறித்து அப்படி சொல்லல. 7 பேரை நிறுத்தி இவ இல்ல 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 இல்லன்னு சொல்லி அடுத்து தாவீதை குறித்து கேட்க வச்சு அவனை கொண்டு வர வச்சு அவன் மேல அபிஷேகத்தை ஊத்துகிறான். அதுல அநேக சத்தியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உணர்த்தின வார்த்தை தாவீதுக்கு காண்பித்து கொடுக்கிற, தாவீதே, தகுதியுள்ள 7 பேர் உண்டு, ஆனா அவங்கள தள்ளிதான் தகுதி இல்லாத ஒன்ன கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இப்படி செஞ்சார் தெரியுமா? சவுலுக்கு இப்படிதான் செஞ்சார். சவுலுக்கு அவனை வர வைத்து அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தை அவன் தக்க வைக்கவில்லை. கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தினதும் கொஞ்சம் ஆண்டவர் மேன்மை கொடுத்ததும் ஆமா ஆண்டவரைக்கே சோதனையை உண்டாக்கிட்டான், ஆண்டவருக்கே வேதனை உண்டாக்கிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, தாவீதுக்கு காமிச்சு கொடுக்கிற, தாவீதே, வேற ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை செலக்ட் பண்றது, உனக்கு தரக்கூடிய இந்த அபிஷேகத்தை பத்திரமா காத்துக்கோ. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டதுனால நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு கிடையாது. முடிவு பரியந்தம் நீ கர்த்தர் சமூகத்தில் நின்றால் மட்டுமே நீ ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம்.
ஆமா, இன்னைக்குள்ள உபதேசங்கள் அப்படிதான் மாறுது. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா கடைசி வரை அப்படிதான். நோ, அப்படி கிடையாது. நீ உனக்கு இடத்துல வேற ஆட்களை கர்த்தர் வைக்க முடியாததினால் அல்ல நீ இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருப்பது. உன் மேல கர்த்தர் பாராட்டின தயவு. ஆமென். இந்த ரோமர் 11வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவு. யார் இந்த விழுந்தவர்கள்? யார் இந்த விழுந்தவர்கள்? அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். 17வது வசனத்தை வாசியுங்கள். முறித்து போடப்பட்டிருக்க நீ அவைகள் இருந்து, அதாவது ஏற்கனவே ஒரு கிளை அங்க இருக்குது, அந்த கிளைய முறிச்சு போட்டுட்டு நீ அந்த அந்த மரத்தோடு வளர்ந்த கிளை கிடையாது, நீ காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டாய். நீ வளர்ந்தவன் அல்ல, நீ ஒட்ட வைக்கப்பட்டவன். அதனாலதான் யோவானை கொண்டு எழுதும் போது இப்படி எழுதுறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். 1வது அதிகாரத்தில் இருக்கு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை. அதனால அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சுனா, புறஜாதிகளா இருந்த நமக்கு அந்த பாக்கியத்தை கத்து தந்தார். அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் இப்படி படிப்பேன், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அவர் விடல. அவர் விட்டிருந்திருப்பார்னா இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க வந்திருக்காது. அவர் விடாததுனால ஒன்றுக்கு முதவாத நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சு ஆராதிச்சிட்டு இருக்கிறார். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. கிளைகளை முறித்து எங்கேயோ கிடந்த ஒன்ன அவர் எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறார். ஏங்க, ஒட்ட வச்ச கிளைய தட்டி விடுறது ஈஸியா, கூடவே வளர்ந்த கிளைய வெட்டி விடுறது ஈஸியா? இதெல்லாம் ஜாக்கிரதை. ஒட்ட வச்சத இப்படி தட்டுனா விழுந்துரும். ஆனா கூட வளர்ந்த கிளைய முறிக்கிறது கஷ்டம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்மள ஒட்ட வச்சார் தெரியுமா? கூட வளர்ந்த கிளைகள் எல்லாம் முறிக்கும். அது முறிக்கும் போது அந்த மரத்துக்கு வலிக்கும். அதுதான் அவர் சிறுவையிலே பாட்டார். ஒவ்வொன்னா அடி வாங்குறார், எல்லாத்தையும் சகிக்கிறார். அவர் கையில் ஆணி அடிக்கும் போது சிலவைகள் அவரை குறித்து அவரிடத்திலிருந்து வெட்டப்பட்டது. அவருக்கு சொந்தமான அநேக கிளைகளை முறித்து போட்டுவிட்டு எங்கேயோ கிடந்த காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்த அந்நியர்களாய் கிடந்த வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாய் கிடந்த நம்மை அவர் ஒட்ட வைக்க ஒட்ட வைக்க ஒட்ட வைக்க சில கிளைகளை கர்த்தர் முறித்து கொண்டே இருந்தார். இது தேவன் பாராட்டின தயவு. எனவேதான் கீழே சொல்லப்படுகிறது, அவன் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பா உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால், இந்த வார்த்தையை எச்சரிப்பாய் சபைக்கு சொல்லுகிறேன், நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றதை விட ஒட்டப்பட்டவனை தட்டி விடுறது ஈஸி. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தினமும் எதற்கு நன்றி செலுத்தணும்னா, தேவன் தந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தணும். இரண்டாவது, தேவன் தந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவேதான் வேதத்தில் கடைசியில் ஆண்டவர் முடிக்கும் போது இப்படி சொல்லுவார், அநியாயம் செய்கிறவன் இன்னும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும். ஏன் ஆண்டவர் இதை சொல்லணும்? அதை ஒரு முறை ரட்சித்த ஆண்டவர் அப்படியே நம்மளை கொண்டு பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் எலிசாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீ 12வது இயர்ல இருக்கிற எலிசாவே, உனக்கு இன்னைக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்க காரணம் நீ மட்டும்தான் இருக்கிறதுனால இல்ல, தகுதியுள்ள அநேகரை தள்ளிதான் கர்த்தர் உன்னை தேவ சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். இதை நான் நினைப்பேன், ஆனால் என் கால்கள் என் இஷ்டத்துக்கு போகாது. ஆமென். பேதுருவே, வேற படகுகள் இல்லாததினால அவர் ஒன்னு படகுல வந்தது. வேற எல்லா படகும் எல்லாருக்கும் தேவை, ஆனா உன் படகு மட்டும்தான் யாருக்கும் தேவை கிடையாது. எல்லா படகுக்கும் எல்லாருக்கும் போவாங்க, ஆனா உன் படகு யாரும் தேடி வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட படகு தான் நான் தேடி வந்தேன். பேதுரு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் செல்லுகிறான், அவருக்கு பின் செல்லுகிறான். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் தந்த ரட்சிப்பை நான் ஒழுங்கா ருசிச்சு தினமும் அதை யோசிப்பேனே, ஆனால் என் கால்கள் என் இஷ்டம் போல போறதுக்கு நான் விட மாட்டேன்.
என் மனம் என் இஷ்டம் போல போறதுக்கு விட மாட்டேன். என் சிந்தை என் இஷ்டம் போல போறதுக்கு விட மாட்டேன். என் கை என் இஷ்டம் போல செய்யறதுக்கு விட மாட்டேன். யோசிப்பேன், ஏன்னா நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். நான் அவரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளை. நான் அவருடைய வழியில நடக்கிறதான் என் இருதயம் துடிக்கும். இதெல்லாம் செஞ்சு அவன் மேல என்ன விரிக்கிறார்னா சால்வை விரிக்கிறார். எந்த சால்வை விரித்தா? யாருடையோ சால்வை விரிக்கல. பைபிள் சொல்லுது எலியா தன் சால்வையை 19:19 கடைசி 19:19 ஏதோ ஒரு சால்வை அவர் விரிக்காமல் தன் சால்வை போட்டார். அப்படின்னா அதுதான் எசேக்கியேல் 16 இருக்கும். அவர் தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்து இது முதல் நீ என்னுடையவன் என்று அழைத்தார். அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இதை நினைச்சுக்கோ. இப்போதான் சொல்றார் எலியா, நான் உனக்கு செய்ததை முத்தமிட்டு போறேன்னு சொல்றவன் இப்ப ஓடி இப்ப என்ன செய்யறான்? தன் ஒரு ஏர்மாட்டை பிடிச்சு அடிக்கிறான். அவன் சொல்லிட்டு போனதுக்கும் அவன் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் சொன்னதுக்கு முத்தமிட்டு வந்துடுறேன், ஆனா அவன் செய்யறது ஒரு ஏர்மாடை பிடிச்சு அந்த ஏர்மாட்டை இறைச்சியை சமைச்சு அது எல்லாருக்கும் கொடுக்குறான். ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், எந்த ஏர்மாடை பிடிச்சிருந்திருப்பாரு? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே. எந்த ஏர்மாடை பிடிச்சிருந்துப்பா? அவன் எந்த ஏர்மாடை ஓட்டினானோ அதானே பிடிச்சிருப்பான். வேற ஒருத்தருக்கு மாட்டை பிடிச்சா அவனுக்கு அதுக்கு பேர். ஒரு ஏர்மாடை பிடிச்சுன்னா ஓடி போய் என்ன செஞ்சிருப்பான்? அவன் ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறானோ அதை பிடிச்சு அடிக்கிறான். அப்படின்னா அடையாளம் என்ன? ஏன் முத்தமிட போனவன் தானே, முத்தமிட்டு வரலாமே, ஏன் அதை பிடிச்சு அடிச்சு சமைச்சு எல்லாரும் கொடுக்குறான்? அவனோட டிசிஷன் எடுத்துனா என்ன டிசிஷன் தெரியுமா? இனி நான் திரும்ப இந்த வாழ்க்கைக்கு வரக்கூடாது. அவர் செய்ததை, அதாவது முத்தமிட்டு வாரேன்னு சொல்லும் போது எலியா சொல்ல நான் செஞ்சதை நினைச்சுக்கொன்னதும் அவன் டிசிஷன் எடுக்கிறான். என்ன டிசிஷன்? இனி என் பழைய வாழ்க்கை தொடரக்கூடாது, இனி என் பழைய பாவம் தொடரக்கூடாது, இனி என் இஷ்டம் போல நான் திரும்ப போகக்கூடாது. அதனால என்ன பண்றான்? ஏர்மாட்டம் இருந்தா பிரச்சனை, நான் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேதுரு ஒரு தப்பு என்ன பண்ணிட்டார்னா, அந்த படகையும் வலையும் யார் கையிலயாவது அப்படி கொடுத்துட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, விட்டுட்டு தான் வரார். எங்க வீட்டுல விட்டுட்டு வரார். அதனாலதான் இயேசு இப்ப மரித்த பிறகு பாக்குறாரு என்ன செய்யலாம். அதான் வீட்டுல தான் படகும் வலையும். எலிசா அப்படி கிடையாது. எலிசா உடனே தீர்மானிக்கிறா, இந்த ஏர்மாடு இருந்தா ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால அதே ஏர்மாட்டை பிடிச்சு அடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு, இனி நான் ஏன் இஷ்டம் போல அவர் சித்தப்படி. அந்த வழி அருகே இருந்த குருடன் இயேசு வான்னு சொன்னதும் அந்த வசனம் நீங்க வீட்டுல போய் படிங்க, 10வது அதிகாரத்து மார்க்ல. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்தான். ஆண்டவர் வான் தான், இன்னும் கண்ணு திறக்கல, அவர் அற்புதம் இன்னும் செய்யல. ஆனா அவர் கூப்பிட்டது, அவன் என்ன செய்யறான்? தன் மேல் வஸ்திரத்தை, ஏன் மேல் வஸ்திரத்தை எரியறானா? அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை, இனி இந்த வாழ்க்கைக்கு வர தேவை இல்ல, இனி நான் இந்த வஸ்திரத்தை எடுக்க மாட்டேன், எரிஞ்சிட்டு வரான். ஆண்டவர் உடனே தான் வந்தோட சொல்றான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போலாம் அப்படின்றாரு. என்ன ஃபெய்த் பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, இனி என் பழைய வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, என கர்த்தருக்கா எழுந்து வாரான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் வழியில இயேசுவுக்கு பின் செல்கிறான். ஹல்லேலூயா. இயேசு செய்ததை நினைக்கிறவன், அவருடைய ரட்சிப்பை நினைக்கிறவனுக்கு தன் பழைய வாழ்க்கையில போக முடியாது. அவன் பரிசுத்தர்க்காய் வாழ துவங்குவான். அன்பு சபையே, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைத்து பாருங்கள். ஆமென். அவர் செய்ததை நினைச்சா நீங்க உங்க இஷ்டம் போல போக மாட்டீங்க. திரும்ப ஒரே கேள்வி வைத்து நான் செபிக்கிறேன், இன்னைக்கு எந்த வழியில நடக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தின ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை உம்முடைய வழியில் நடத்துங்கன்னு சொல்ல விரும்புகிறவங்க முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்களை நான் செபித்து முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அவர் செய்ததை நினைக்கிறவன் அவர் வழியில் நடக்க துவங்குவான். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டான், பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டான், தன்
இஷ்டம் போல போக மாட்டார். என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறாரோ, எந்த வழியில நடப்பது என் தேவனுக்கு பிரியமோ அந்த வழியில நடக்க அவன் கால்கள் துடிக்கும். எல்லாரும் கண்களை மூடி உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் இஷ்டம் போல நடக்க வேணாம்ப்பா, உங்க சித்தப்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று விட்டு கொடுக்க விரும்புகிறவர்கள் எல்லா தேவ பிள்ளைகளை கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு உன்னை தெரிந்தெடுத்ததை நினைத்துப்பார். வேற ஆள் இல்லாததினால் அல்ல சகோதரா, வேற ஆள் இல்லாததினால் அல்ல சகோதரி. உன் குடும்பத்தில் எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உன் குடும்பத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், உன் குடும்பத்தில் எத்தனையோ ஆமென் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுக்காம, யாருக்கு வேண்டாத உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து உன்னை மீட்டெடுத்து அவரை அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்து உன்னை இம்மட்டும் நடத்துகிறார் என்றால் நீ எப்படி உன் இஷ்டத்துக்கு போக மனது வருகிறது? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வழியில் நடக்க வேணாப்பா, உம்முடைய வழியில நடக்க எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தாருங்கப்பா. லகாரபால ஹந்தல ரிகபோ ஷாதல ரியாதல ரபோ லிகாரபால பௌதரியாதரயா ஷியகதரியாதர அப்படியே அர்ப்பணித்து விட்டு கொடுங்க. ஈசாக்கை போல அந்த பலிபீடத்தில் என் சித்தம் வேணாம், உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று விட்டு கொடு சகோதர சகோதரி. பரலோகத்தின் நன்மைகள் உண்மையிலதான், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உனக்காகதான். கர்த்தர் உனக்காக தான் எழுந்தருளுவார். உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். உன் கண்கள் அதிசயத்தை காண பண்ணுவார். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஹalleluya. இஸ்மவேல் தன் இஷ்டம் போல வளர்ந்தவன், ஈசாக்கு அவர் இஷ்டத்தின்படி வளர்ந்தவன். தன் இஷ்டம் போல வளர்ந்த இஸ்மவேல் வாழ்க்கை ஆமென் அது நாசமாய் போனது. ஆனால் அவர் சித்தப்படி தன்னை அர்ப்பணித்த ஈசாக்கின் வாழ்க்கை அதுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. லக்கார், நீங்களே இஸ்மவேலை போல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? என்னை விட்டு கொடுக்கிறப்பா, இனி என் பழைய வாழ்க்கையின்படி அல்ல, என் வழியில் அல்ல, உம்முடைய வழியில் நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, நீ அலைந்தது போதும், இனி நீ அலையக்கூடாது, இனி நீ அலைந்து திரியக்கூடாது. ஆகாரை போல நீ அலையாதே, உனக்கான வழியில நின்னு பாரு. உனக்காய் துறவு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையே, நீ ஏன் அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன் வழியில போறதுனால தான் அலையிற. ஹalleluya. உன் வழியில போறதுனால யாக்கோபு சொல்லுகிறார், நான் போகிற வழியில நீங்க என் கூட இருக்கணும், நான் செய்யறதுல நீங்க எனக்கு உதவி செய்யணும். அதனால 20 வருஷத்துக்கு மேல மாமனார் வீட்டுல அவ்வளவு கஷ்டப்படுறான். அவர் வழியில நடப்பதற்கு பதிலாக என் வழியில் நான் நடக்கப்பேனே, ஆனால் அநேக துன்பங்களையும் அநேக அலைச்சல்களையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கும். சபையே, அவர் வழியில் நடந்து பார். உன்னை அதிகம் அலைய விட மாட்டார், உன்னை அதிகம் அலைய விட மாட்டார்.